ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னும் 2 நாட்கள்லயே நீ சந்தோஷப்படக்கூடிய விதத்துல 2 நல்ல செய்திகளை உன்னை தேடி வந்து சேர்க்க போறேன். விலைமதிப்பில்லாத அற்புத பரிசு ஒன்றும் உன் கைகளில் வந்து சேரத்தான் போகிறது என் செல்லமே. உன் வாழ்க்கையை நினைச்சு நீ தடுமாற்றம் அடைகிறது எனக்கு புரியுது. ஆனா உன் மனசு தடுமாறிடக்கூடாது என் செல்லமே. வாழ்க்கையில தடுமாற்றம் வரலாம். அதுக்கு பிறகு அதை நான் உனக்காக சரி செஞ்சிடுவேன். ஆனா மனசு தடுமாறுச்சுன்னா வாழ்க்கை தடமாறி போயிடும். என்ன செய்யறதுன்னு அறியாம சறுக்கல் பாதையிலும் போய்விடும் அல்லவா. நீ எதை நினைச்சும் கவலைப்படாம எல்லாத்துக்கும் சாயப்பா நல்ல வழி காட்டுவேன்னு நம்பு. நீயே எதிர்பாராத வகையில அற்புத பரிசொன்றை உனக்காக உன் வாழ்க்கையில நானே கொண்டு வந்து தரப்போகிறேன் என் செல்லமே. கோபத்தோட இருக்கிறவங்களுக்கு தான் சாபம் கிடைப்பது போல தோல்வியின் அடையாளம் தான் தயக்கமும். யார் கோபப்படுறாங்களோ அவங்க வாழ்க்கைக்கு அவர்களே கெடுதல் செய்வது போலத்தான் தோல்வியும் தயக்கமும் ஒன்றுக்கொன்று சம்பந்தப்பட்டது. எப்போதும் எதுக்காகவும் நீ தயக்கப்படக்கூடாது. எதா இருந்தாலும் நேருக்கு நேரா தயங்காம கேட்கறதுல எந்த தவறும் இல்லைதானே. நீ துணிச்சலோடு வெற்றி பெற தயாரான ஆளாக மாறிவிட்டால் எந்த விஷயத்திலும் தோற்றுப்போக மாட்டாய் என் செல்லவே. தயங்கி நிற்பவர் வெற்றி பெறப் போவதும் இல்லை. நிச்சயமா என் அன்பு பிள்ளையான உனக்கு துணையா நான் இருந்து உன்னை உதாசீனப்படுத்தி உதறி தள்ளுபவர்களுக்கெல்லாம் உன்னை உயர்வான ஆளாக மாத்தி காட்டுவேன். உண்மையாக இருக்கும் உன்னை பொய்யாய் வாழக்கூடிய மனிதர்கள் எப்படி புரிந்து கொள்வார்கள்? நீ கவலைப்படாதே. உன் பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகச் செய்து எல்லா விஷயங்களையும் உனக்கான நல்வழியில் நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. பிரச்சனைகளை ஓ நிலைமையில நின்று நீ எப்படி பார்ப்பியோ அதே போல அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்க நிலையில இருந்து அந்த பிரச்சனையை பார்க்கவும் கற்றுக்கொள்ள தெரிந்து கொண்டால், அனுசரித்து வாழ பழகி கொண்டால் அதுதானே பக்குவம். அப்படிப்பட்ட பக்குவப்பட்ட மனநிலையோட உன்னுடைய விஷயங்களை நீ எதிர்கொள்ள வேண்டும். நல்ல விஷயங்கள் எல்லாம் முதல்ல கஷ்டமாகவும் நரகமாகவும் தோன்றினாலும் முடிவில் அதுவே சொர்க்கமாக இருக்கும் என் செல்லமே. கெட்ட விஷயங்கள் தான் எப்பவுமே பார்க்கறதுக்கு சுலபமாகவும் சொர்க்கமாகவும் சந்தோஷத்தை தருவதாகவும் இருக்கும். ஆனா முடிவில் அது கஷ்டம் நிறைந்த நரகமாக மாறி போகும். அதனாலதான் இப்ப ஆரம்பத்துல எந்த விஷயமே கஷ்டம் பிரச்சனை கவலை நீ நினைக்கிறியோ அதெல்லாம் உனக்கான நல்லதாக நான் மாற்றி தருவேன்னு நம்ப சொல்றேன். எல்லா விஷயங்களுக்கும் பின்னாலும் உனக்கான நல்லதைத்தான் நான் காரண காரியமாக வைத்திருப்பேன் என் செல்லமே. நீ எதற்காகவும் வருத்தப்பட வேணாம். வாழ்க்கையில எதுவும் சொல்லிக்கிட்டு வரப்போறதில்ல. ஆனா வந்த எதுவும் உனக்கு எதையும் சொல்லி கொடுக்காம போறதும் இல்ல. இது நாள் வரை உனக்கு கிடைச்சதும் இப்போது உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களும் எல்லாமே ஒன்றுக்கொன்று முரணாகவும் நீ நினைச்சதற்கு மாறாகவும் எதிர்மாறாகவும் இருந்தாலும் அதை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். நீ எல்லாருக்கும் நல்லது நினைச்சாலும் எல்லாரும் உனக்கு பின்னால நின்று துரோகத்தை மட்டுமே நினைக்கக்கூடியவர்களாக இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதுதானே உண்மை. கவலை கொள்ளாதே என் செல்லமே. என்னை நம்பி வணங்குகிற என் அன்பு பிள்ளையான ஓ வாழ்க்கைய மிக மிக அழகாக நீ நிம்மதியாக வாழ்வதற்கு நான் வழிவகுப்பேன். நீ யார் உனக்கு பிடிக்காததை செஞ்சாலும் கெடுதலை செஞ்சாலும் அனைத்தையும் மன்னிப்பதை விட மறந்து போய்விடேன். மறதியும் மனிதர்களுடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம்தான் என் செல்லமே. தேவையில்லாத விஷயங்களையும் கவலையை கொடுக்கிற விஷயங்களையும் வாழ்க்கைக்கு ஒத்து வராத விஷயங்களையும் மறப்பதுதான் உனக்கு நல்லது. ஒவ்வொரு அடியையும் நீ நம்பிக்கையோடு எடுத்து வைத்தால் கடினமான சூழ்நிலைகளை கூட சுலபமாக கடந்து வந்துவிட முடியும். உன்னை தவறாக நினைப்பவர்களிடம் நீ எதை சொன்னாலும் குற்றமாகத்தான் இருக்கும். அமைதியாய் ஒதுங்கிவிட்டா நல்ல எண்ணங்கள் உனக்குள் இருக்கும் நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என் செல்லமே. என்னதான் உனக்கு நீந்த தெரிஞ்சிருந்தாலும் சேத்துல விழுந்தா எழுந்து நடந்துதான் வர முடியுமே தவிர அங்க போய் நீச்சல் அடிச்சுக்கிட்டு வெளியே வர முடியாது. அதனால இடத்துக்கு மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எல்லா இடங்களிலும் நடந்து கொள்ள முயற்சி செய். வாழ்க்கை என்பது ஓவியம் கிடையாது. அதை அழிச்சு அழிச்சு மாத்தி மாத்தி வரைய முடியாது. வாழ்க்கை என்பது சிற்பம் போல. ஒரு முறை செதுக்கினால் செதுக்கியது செதுக்கியது தானே. இங்கு உன் வாழ்க்கையில கடுமையான பாதைன்னு நான் எதையுமே வைக்கவில்லை. நீ பாதையை மாற்றாதே. பாதை குறித்த உன் பார்வையை மாற்றிக்கொள். நீ நீயாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வருவதற்கு உன் சாயப்பா நான் அனுமதிக்க மாட்டேன். ஓம் சாய்ராம்.